வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வெபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு மீண்டும் இணைந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வார வாரம் இந்த நிகழ்ச்சியிலே இல்லறத்திலே இறைவனுடைய அனுசரணை எவ்விதமாக பேணப்படுகின்றது, போற்றப்படுகின்றது, வாழப்படுகின்றது என்பதை குறித்து நாங்கள் கருத்து பரிமாறல்கள் மூலமாக ஆராய்ந்து வருகின்றோம், கலந்துரையாடல்கள் மூலமாக ஆராய்ந்து வருகின்றோம். இந்த வரிசையிலே இந்த நாட்களிலே உங்களோடு நாங்கள் இந்த இல்லறத்திலே குடும்பங்களுக்குள்ளே இளைஞர்கள், சிறுவர்கள், பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கலந்தாலோசனைகளை நடத்தி வருகின்றோம். இன்று இந்த அடிப்படையிலே நாங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளின் சமூக பொறுப்பு எப்படியாக இருக்கின்றது, சமூக பொறுப்பை வளப்படுத்துவது எப்படி, அதனை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது எப்படி என்பதையெல்லாம் குறித்து கலந்தாலோசனை செய்ய போகின்றோம். இன்று இதற்காக எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஒரு தம்பதியினர்கள். திருவாளர் ஸ்டெஃபான் ஜான் அவர்கள் மற்றும் அவருடைய பாரியார் இனோகா அவர்கள். வணக்கம் இனோகா. வணக்கம் ஸ்டெஃபான். இங்கு நீங்கள் இருவருமே பொறுப்பான துறைகளிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த தொழில் மத்தியிலும் எங்களோடு இந்த கலையகத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள நீங்கள் வந்திருப்பது குறித்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் இதயபூர்வமாக உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போவோம். உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தின் மூலமாக அதற்கு பிறகு நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்வோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி. என்னுடைய பேர் ஸ்டெஃபான் ஜான். என்னோடய மனைவியின் பேர் இனோகா ஜோசப். எங்களுக்கு ஒரு குழந்தை உண்டு, டெரன். ஸோ இந்த ரஷ்யலையும் ஃபாதர் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் ஒன்றை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ இன்றைக்கு நாங்கள் எல்லாமே எங்கே கூடியிருக்கிறது, இன்று உலகத்தில் நடைபெறும் இந்த சவால்கள், ஸ்பெஷலி இந்த முக்கியமாக இந்த சிறுவர்கள், குழந்தைகள் சந்திக்கும் சமூகத்தில் சந்திக்கும் சவால்களை பற்றி பேசுவதற்கு நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம் ஃபாதர். இனோகா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம் ஃபாதர். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி. நான் இனோகா ஜோசப். நான் கணவர் கூறியது போல் எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறார். அவர் பேர் டெரன். நாங்கள் சென்ட் லாரன்ஸ் ஒரு குழந்தை இருக்கின்றார் என்பதை பொறுத்த மட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இல்லை என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அதுதானே வாழ்க்கை, நாங்கள் அப்படித்தானே வாழ வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வருவதும் ஆரோக்கியமானது தான். மற்றது நாங்கள் லாரன்ஸ் பாரிஸிலிருந்து பங்கிலிருந்து வந்திருக்கிறோம். திருமண குடும்ப நல போஷணை குழுவின் அங்கத்தவர்களாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு பங்கு பெற்றுவதற்கான சந்தர்ப்பம். நன்றி ஃபாதர். நன்றி உங்களுடைய அறிமுகத்துக்கு நன்றி. அதோடு இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற இந்த கருப்பொருளை பார்க்கின்ற போது சமூக பொறுப்பு, அதாவது விசேஷமாக பிள்ளைகளை, எங்கள் எல்லோருக்குமே சமூக பொறுப்பு இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் எங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய ஆளுமை பார்க்கின்ற போது எங்களுடைய உடல் பண்புகள், ஆன்மீக பண்புகள், உள ரீதியான பண்புகள் இவையெல்லாம் எங்களுடைய உட்புற அம்சங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அது மாத்திரம் எங்களுடைய ஆளுமையை ஏற்படுத்தாது. எங்களுடைய ஆளுமை முழுமை பெற வேண்டும் என்றால் எங்களுக்கும் எங்களுடைய சுற்றுப்புற சூழலுக்கும் சுற்றாடலுக்கும் எங்களை சுற்றி இருக்கின்ற சமூகத்திற்கும் எங்களுக்கு மேலே இருக்கின்ற தெய்வீகத்துக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு தொடர்பும் அவசியம். ஆகவே இந்த வகையிலே ஒரு மனித வாழ்க்கையிலே நாங்கள் சமூக விலங்கு என்று ஒரு மனிதனை சொல்லுகின்றோம் இல்லையா? ஆகவே சமூக விலங்காக நாங்கள் வாழுகின்ற போது நாங்கள் வாழுகின்ற சமூகம் என்ன, நாங்கள் வாழுகின்ற சமூக அமைப்புகளுக்குள்ளே எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி தான் பார்க்கணும். இந்த அடிப்படையிலே சமூகம் என்றால் என்ன, ஒரு பிள்ளையை பொறுத்த மட்டிலே, ஒரு மனிதனை பொறுத்த மட்டிலே என்று நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? சமூகம் என்பது ஃபாதர் பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. அது ஒரு சமூகம் என்று சொல்லலாம். அடிப்படையான சிறிய ஒரு அலகு, சிறிய அலகு, சமூகத்தின் ஒரு சிறிய அலகு குடும்பமாக இருக்கின்றது. ஸோ பிள்ளைகளை பொறுத்தவரையில் சமூகம்னு சொல்லும் பொழுது அவங்க இன்றைக்கி குடும்பத்தோடு இருப்பாங்க, நாளைக்கு ஊரோடு ஒன்றித்து வாழணும்,
பாடசாலை, ஆலயங்கள், அதனைத் தொடர்ந்து அடுத்த சமூகமோ அது எல்லாரோடையும் ஒன்றித்து வாழக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பொறுப்புகளை சரிவர சொல்லிக் கொடுப்பதும் தெரியப்படுத்துவதும் பெற்றோராகிய எங்களது கடமையாக இருக்கின்றது. சமூக அழகு என்று பார்க்கின்ற போது, அழகுகள் என்று பார்க்கின்ற போது நீங்கள் சொன்னது போல அடிப்படை அழகாக குடும்பம் அமைகின்றது. பெற்றோர்களும் சகோதரர்களும் அந்த பிள்ளை ஆரம்ப குடும்பம். அதற்கு பிறகு பிள்ளை வளர வளர பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற போது பள்ளிக்கூடம், பாடசாலை ஒரு குடும்பமாக அமைகின்ற ஒரு சமூகமாக அமைகின்றது. நண்பர்கள் கூட்டம் ஒரு சமூகமாக அமைகின்றது. அதுக்கு பிறகு மேலும் படித்து கொஞ்சம் வர வர அது பல அமைப்புகளிலே, அதாவது ஒரு ஃபுட்பால் டீமிலே அல்லது கிரிக்கெட் டீமிலே, விளையாட்டு குழுவிலே சேர்கின்ற போது அல்லது மியூசிக் குரூப்பிலே சேர்கின்ற போது அதுவும் கூட அவருடைய சமூக அமைப்பாக வருகின்றது. நண்பர்கள் கூட்டம், சேர்ந்து செய்கின்ற பணிகள், ஆலய பணிகள், ஆலயம் கூட ஒரு சமுதாய அமைப்பு. அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம் வேலைத்தளம். நீங்கள் சொன்னது போல வேலைத்தளம் ஒரு சமுதாய அமைப்பாக இருக்கின்றது. நம்முடைய அதாவது உறவினர்கள் இணைந்த ஒரு சமுதாயம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவர்கள் தமிழ் சமூகம் என்று சொல்லுகின்றோம், அல்லது சிங்கள சமூகம் என்று சொல்லுகின்றோம், அல்லது முஸ்லீம் சமூகம் என்று சொல்லுகின்றோம். இப்படியாக சமூகங்கள் அமைகின்றன. நம்முடைய நாடு ஒரு சமூகமாக இருக்கின்றது. இப்படியாக சொல்லப்போனால் நம்முடைய உலகம் ஒரு பரந்த சமூகம், ஒரு குளோபல் வில்லேஜ் என்று நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அடுத்ததாக பிரபஞ்சத்தை கூட ஒரு சமூகமாக இன்று பார்க்கின்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கின்றான். அது உண்மைதான். அப்படிப்பட்ட அந்த வரைக்கும் நாங்கள் போக தேவையில்லை என்றாலும் சிறுவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் எங்கே நிலை கொண்டிருக்கின்றார்களோ அந்த நிலையிலே அவர்களுடைய சமுதாய அமைப்பு, அழகு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே அவர்களுடைய கடமைகளை விட்டு நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? முதலில் அவர்களுடைய கடமை உண்மையில் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கதைத்தது போல குடும்பம் சமூகத்தின் ஒரு சிறிய அலகு. அந்த சிறிய அலகிலிருந்து தான் அவர்களுடைய பொறுப்புகள் வளர்ந்து வர வேண்டும். அப்படி வளர்ந்து வரும் சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு அதை வெளியில் கொண்டு போய் எப்படி அதை செயல்படுத்தலாம் என்ற ஒரு நல்ல நெறி வரும். இது எங்களுக்கு இது புதிய ஒரு விடயம் அல்ல. இது நாங்கள் தொன்று செய்து வரும் ஒரு இதுதான். பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை முதலில் அறிந்திருக்க வேண்டும். பெற்றோரை மதிப்பது, பெரியவர்களை மதிப்பது, உறவினர்களோடு பழகுவது, ஒருவருக்கு தேவையான உதவிகளை செய்வது, வீட்டில் பெற்றவர்களுக்கு உதவுவது, தங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்வது, வீட்டில் அமைதியை பேணுவதிலிருந்து பிள்ளைகளுடைய பொறுப்புகள் அவர்கள் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழிமுறையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் உண்மையாக நிறைவான பிள்ளைகளாக வளர்க்குறது உண்மையில வீட்டிலிருந்து தான் தொடங்கணும். தாயானவர், தகப்பனானவர், அதாவது பெற்றோர் எப்படி அவர்களுக்கு சரியான போஷணையை கொடுத்து வளர்ப்பார்களோ அதன் மூலம்தான் பிள்ளை ஒரு நிறைவுள்ள ஒரு பிள்ளையாக வளரும். அந்த நிறைவுள்ள பிள்ளையாக அதை வளர்த்து எடுக்கும் பொழுது அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வீட்டை விட்டு அவர் வெளியே பள்ளிக்கு செல்லும் பொழுது பாடசாலையில் அவர்களது பொறுப்புகள் இன்னும் வித்தியாசமாக அமைகிறது. வீட்டில் செய்த சிறு சிறு செயல்களின் கூட்டு முயற்சியாக பாடசாலையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும், விடயங்களிலும், நிகழ்வுகளிலும் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் தன்னால் முடிந்ததை தன்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள். அந்த வரக்கூடிய நிலைமையில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது பெற்றோராகிய எங்களது தலையாய கடமையாக இருக்கிறது. அதாவது இந்த சமுதாயத்திலே இவர்கள் இந்த குடும்பத்தை கடந்து பாடசாலைக்கு வருகின்றார்கள். அதனை கடந்து மற்றும் சமூக அமைப்புகளுக்குள் அவர்கள் செல்கின்ற போது ஒவ்வொரு அமைப்பிலேயும் கூட அவருடைய மனப்பான்மை என்ன இருக்க வேண்டும் என்றால், இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பல இடங்களுக்கு நாங்கள் பொது இடங்களுக்கு போகின்ற போது அங்கே வேலை செய்கின்றவர்கள் சில நேரத்தில் அவர்கள் டிஷர்ட்லேயே கூட குறித்து வைத்திருப்பார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ என்று அவர்கள் போட்டிருப்பார்கள். நல்ல ஒரு கருத்து. அந்த நடவடிக்கை, அவர்கள் சொன்ன வார்த்தை அவருடைய மனப்பான்மையிலே இருக்கும் என்றால் இன்னும் நன்றாக இருக்கும். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை கொடுக்க வேண்டும். உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் சொன்னது போல இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக இருக்கின்ற சிசு பருவம், அதற்கு பிறகு குழந்தை பருவம், பிறகு பிள்ளை பருவம், கட்டளம் பருவம், இப்படி பல கட்டங்களை கடந்து வருகின்ற அந்த மனித உயிர் ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்பார்க்கின்ற தேவைகள் பெற்றோர்களினால் மற்றவர்களினால் திறம்பட திருப்திகரமாக நிறைவு செய்து கொடுக்கப்படும் போது
அவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் என்றால் ஒரு நிறைவு மனப்பான்மையாக இருக்கும். இப்படிப்பட்ட நிறைவு மனப்பான்மையை பெற்று வருகின்ற பிள்ளைகள் நீங்கள் சொன்னது போல சமுதாயத்துக்கு தாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு குறிக்கோளிலே இருப்பார்கள். மாறாக இந்த குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் குழந்தை பருவத்திலோ அல்லது மற்ற பருவங்களிலோ பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை அறியாமல் அவர்கள் தேவையை புரிந்து கொள்ளாமல் அதனை நிறைவேற்றாமல் இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு பற்றாக்குறை மனப்பான்மை ஏற்படுகிறது. இந்த பற்றாக்குறை மனப்பான்மையோடு வளர்ந்து வருகின்ற போது அவர்கள் நான் சமுதாயத்திற்கு என்ன செய்யலாம் என்று பார்ப்பதை விட சமுதாயம் எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னத்தை சமுதாயத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சமுதாயத்திலிருந்து நாங்கள் எதனை பறித்து கொள்ளலாம் என்றதன் போன்ற ஒரு குறிக்கோளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இனோக்கா சொன்னது போல ஃபாதர் ஒரு சிறு குறிப்பு ஒன்று ஃபாதர். குழந்தைகள் வர ஃபாதர் பேரண்ட்ஸ் பெற்றோர் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது ஃபாதர். அப்போ அந்த குழந்தைக்கு இந்த பேரண்ட்ஸ் தான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். சரி, ஸ்கூலுக்கு போகும்போதில் அந்த குழந்தை முழுக்க ஃபுல் டைம் விட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் என்ன மாதிரி மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த குழந்தைக்கு அதை தான் அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளுது. நாங்கள் எங்களுடைய பாஷையிலே சொல்லுவோம் மிரரிங் என்று சொல்லுகின்றோம். அது சின்ன வயசுலேயே அந்த குரங்கு கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு தொப்பியை வீசும்போது அது குழந்தை குரங்கு தொப்பியை, அதுதான் மிரரிங் என்று சொல்லுகின்றோம். அதுபோன்று பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்த பண்புகளை கொடுக்கின்றோமோ அந்த பண்புகளை தான் குழந்தை நமக்கு சமுதாயத்துக்கும் கொடுக்கும். கட்டாயம், நிச்சயமா ஃபாதர். அது என்ன சொல்கிறேன்னா ஃபாதர், இப்போ சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபாதர், பெற்றோர் இருக்கிறாங்க ஃபாதர், குழந்தை மேலே எந்த நேரமும் குறை, எப்படி செய்கிறாங்க இல்லை எப்படி செய்கிறாங்க இல்லைன்னு. பட் நாங்கள் முதல் பேரண்ட்ஸாக நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எப்படி நிற்கிறோம்ட்டு. ரைட், நாங்கள் தான் ஒரு ரோல் மாடல் அவங்களுக்கு. பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு ரோல் மாடல். ஸோ அந்த பிள்ளை எங்கேயுமே போய் படிக்கிறது இல்லை. இந்த பெற்றோர், தாய் தகப்பன் அவங்க என்ன செய்கிறாங்களோ, அவங்க நடவடிக்கைகள், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் என்ன, அவங்களோட பிரச்சனைகள், இதை தான் இந்த குழந்தை பார்த்து வளருது. ஸோ இதைத்தான் பேரண்ட்ஸ், பெற்றோராகிய நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் செய்ய வேண்டிய ஃபாதர். நாங்கள் பர்ஃபெக்டாக நிற்கணும், நாங்கள் சொல்லணும் இதை செய்யுங்கன்னு. நாங்கள் என்ன செய்கிறோம் நடவடிக்கைகள், எங்களுடைய அன்றாட தேவைகள் என்ன, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன பேசுகிறோம், ஆகிய பண்ணுறோமா, சண்டை பிடிக்கிறோமா, இதைத்தான் குழந்தை பார்த்து வளருது. செகண்ட் ஸ்டெப் ஃபாதர், இந்த குழந்தை ஆஃப்டர் ஒரு 5 வயசுக்கு அப்புறம் ஸ்கூல் எல்கேஜி நர்சரி போன ஃபாதர், இந்த ஸ்கூல்களில் வர சமுதாயங்கள், வேறு சமுதாயங்கள் வர இதுகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஃபாதர் நாங்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தையிலிருந்து நிறைய பேசணும். ஆனால் இன்றைக்கு லைஃப்பில் பேச முடியாது, எல்லாருமே பிஸி. அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த குழந்தை சம்பந்தமான தகவல்களை நாங்கள் எடுக்குவதற்கு மிகவும் பிரயத்தனமாக இருக்க வேண்டும். அதான் சொல்ல குறைஞ்சது ஒரு 1 hour ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சப்புறம், மண்டசூர் முடிஞ்சப்புறம் அந்த குழந்தையோட பேசணும். இன்றைக்கு என்ன நடந்தது ஸ்கூலில், யார் என்ன பிரச்சனை படுத்துகிறாங்க, எந்த டீச்சர்ஸ் வர இல்லை, இதெல்லாம் பேசணும். அப்போ தான் ஃபாதர் இந்த குழந்தை உங்களோட அட்ராக்டிவாக பேச ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று. கரெக்ட், உண்மை தான். ரியல் லைஃப்பில் ஃபாதர் இன்றைக்கி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஹஸ்பண்டும் ஒர்க், ஒய்ஃபும் ஒர்க், குழந்தை பாட்டை தன்னால் வளரும். அதாவது இப்போ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் குழந்தை வளர்ப்பது ஒரு கலை என்று. ஆனால் இன்று குழந்தை வளர்ப்பது ஒரு தவம். அதாவது அந்த அளவுக்கு எங்களை நாங்கள் ஒருத்து கட்டுப்படுத்தி செய்ய வேண்டிய வேலை. இப்போ நீங்கள் சொன்னது போல, சரியாக சொன்னது போல, பெற்றோருக்கு நேரம், காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் நேரம் அவகாசம் கிடைப்பதில்லை. ஏன்னா அந்த காசை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நேரம் வாங்கி விடுகின்றது இல்லையா. அதாவது குவாலிட்டி டைம் இஸ் இன்வெஸ்டட் ஆன் ஏர்னிங் மணி. ஆகவே அதிகமான வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணுவதற்காகவே நேரத்தை ஒதுக்குகின்றவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதிலே கொடுப்பதற்கு தவறிவிடுகின்றார்கள். சில நேரத்தில் குவாலிட்டி டைம் என்பதை, தரமான நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது, நீங்கள் சொன்னது போல, சரியாக அழகாக சொன்னது போல, அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்து அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் பிரயத்தனப்படுகின்றார்கள், பட வேண்டும். அப்பொழுது ஒரு தெளிவான மனப்பான்மையோடு வளர்கின்ற குழந்தை எனக்கு தேவையானதை என்னுடைய பெற்றோர்கள் கொடுக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே நிறைவு பெறுகின்றது. அதே மாதிரி தான் ஃபாதர், அப்புறம் அந்த அந்த நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணுற நேரம் தான் ஃபாதர் அவருடைய குறைகள் என்ன இருக்குது, அவருக்கு என்ன தேவைப்படுது, ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீர்கள், நான் கொஞ்சம் அதை குறித்தும் செல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது அழகான ஒரு விஷயம். இன்னும் ஒன்று, அதாவது இந்த பெற்றோர்கள் முதல்ல தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய குறைபாட்டை பிள்ளைகள் மீது ப்ரொஜெக்ட் பண்ணுவதை நாங்கள் பார்க்கின்றது கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு
அடிப்படையிலே தங்களை அறியாமலேயே தங்களை பற்றிய ஒரு குறைவு மனப்பான்மை, பற்றாக்குறை மனப்பான்மை இருக்கின்றது. அதனை அந்த பிள்ளைகளிடத்தில் பார்க்கின்ற போது தங்களை அறியாமலேயே அவர்கள் பிள்ளைகளை திட்டி தீர்த்து விடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், அதாவது எனக்கு இந்த குறை இருக்கின்றது, உனக்குள்ளும் அந்த குறையை பார்க்கின்றேன், ஆகவே நான் அதனை அனுமதிக்க மாட்டேன் என்பது போல அவர்கள் அதை அப்படியாக அவர்கள் பிள்ளைகளை பனிஷ் பண்ணுவதற்கு முதல்ல அல்லது திட்டுவதற்கு தாக்குவதற்கு முன்பாக கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். ஏன் இப்படி நான் செய்து கொள்கின்றேன், எனக்குள்ள இருக்கின்றேன் அந்த குறையை நான் நிவர்த்தி செய்வதற்கு நான் முயற்சி செய்கின்ற போது பிள்ளை என்னை பார்த்து தெளிவடைகின்றது இல்லையா? அந்த ஒரு அழகான ஒரு கருத்தையும் நீங்கள் சொன்னீர்கள். ஸோ நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த பிள்ளைகளோட எவ்வளோ காலங்கள் நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம் அந்த பிள்ளைகளுக்காக, அந்த அளவுக்கு ஃபாதர் எங்களுக்குள்ள பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃபாதர். என்னென்னு சொன்னால் இன்னொரு வழி தான், அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று விருப்பமாக இருக்கும், அது நான் புரிஞ்சுக்கொள்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஃபாதர் அவர் மேத்ஸில் நல்ல ஸ்பெஷலாக இருப்பார், நம்ம இங்கே சயின்ஸை படித்து கொடுப்போம். சரி, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, அந்த இது ரெக்குவயர்மெண்ட் நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்றது இல்லை ஃபாதர். இது ஏற்படுற காரணம் தான் ஃபாதர் ஸ்பெஷலாக சொல்ல போனால் இந்த பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிள்ளைகளோட பேசுகிற டைமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது போல் அடுத்ததாக சொன்ன கருத்தும் ரொம்ப மனதை கவரக்கூடியது ஒரு வீடியோமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் பல நேரங்களிலே அல்லது சில நேரங்களிலே என்று கூட சொல்லலாம், அதாவது பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதனை கண்டுபிடித்து அதனை நிவர்த்தி செய்யாமல் நிறைவு செய்து கொடுப்பதை தவிர்த்து தாங்கள் பெற்றுக்கொள்ள தவறிவிட்டதை பிள்ளைகளுக்கு மூலமாக பெற்றுக்கொள்ள பார்க்கின்றார்கள், டிரான்ஸ்ஃபர் பண்ணுகின்றார்கள் தங்கள் தேவைகளை. they transfer their needs onto their children's lives. ஆகவே தான் நீங்கள் சொன்னது போல அவர்களுக்கு டாக்டராக வர முடியவில்லையாம், ஆகவே மகனை டாக்டராக்க வேண்டுமாம், அதன் மூலமாக அவர்கள் ஒரு திருப்தியை எடுத்து அந்த வைகேரியஸ் பிளஷர் என்று சொல்லுகின்றோம். மற்றவர்கள் அனுபவிப்பதை குறித்து தான் என் மகன் டாக்டராக இருக்கான், எனக்கு வர முடியலாட்டியுமே என் மகன் டாக்டராக இருக்கான் இப்போ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் நம்முடைய பெற்றோர்கள் மத்தியிலே காணப்படும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற சக்தியை கொடுத்திருக்கின்ற கடவுள் கொடுத்து அனுப்பியிருக்கின்ற சக்தியை பயன்படுத்தி நாங்கள் யாராக வாழ வேண்டும் என்று நம்மை படைத்தவர் விரும்புகின்றாரோ அதுபடி நாங்கள் வாழ்வது எங்களுடைய கடமை. அதை வாழ தவிர்த்து விட்டால் அது எங்களுடைய மடமை என்று சொல்லலாம் சில நேரத்திலே. ஆனால் அது நடந்து விட்டது. இனிமேல் என்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ எனக்கு கொடுத்திருக்கின்ற பேக்கேஜை அல்ல கடவுள் கொடுத்து அனுப்பியிருப்பார். அவருக்கு கொடுத்திருக்கின்ற பேக்கேஜுக்குள்ளே அவருடைய திறமை என்ன, அவருடைய வல்லமைகள் என்ன, அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவருக்கு என்று கடவுள் நிர்ணயித்து கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை அம்சங்கள் என்ன என்பதை பெற்றோர் கண்டுபிடித்து அதன்படி பிள்ளையை வளர்ப்பது சிறப்பு. என்ன அதுதான் சொல்ல வருகிறேன். அதே போல தான் ஃபாதர் இன்னொரு விஷயம் ஃபாதர், பேரண்ட்ஸ் பெற்றோர் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஆஃபீஸ்களில் நடக்கிறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களோ அதே இங்கே ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ணுறது. இங்கே அது என்ன சொல்லணும் ஃபாதர், இப்போ ஜஸ்ட் அந்த காப்பி பண்ணுறது ஃபாதர், இவரோட சன் இன்னைக்கு லாயர் ஃபார் எக்ஸாம்பிள், அதே இதுக்கு நீயும் லாயருக்கு படி, மற்றவருடைய கம்பேர் பண்ணுறது, ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய பிள்ளையை அதாவது வலியுறுத்து சுமத்துதல் லோட் பண்ணுறது, இதை செய். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்லுவார், என்னோட மகன் அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், இப்போ நாங்கள் இங்கே இதே தான் செய்கிறது. பட் ஆக்சுவல் ரிக்வயர்மெண்ட் அந்த குழந்தையோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு யோசிக்கிறது இல்லை. அந்த குழந்தை இங்கே படித்து இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், அந்த ரிக்வயர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கே போகணுமா அல்லது வேறு வழியிலே அந்த பிள்ளையை முன்னேற்ற அதன் தேவைகள் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, அதனுடைய பரிமாணங்கள் என்ன, what are the self capacities of the child, அவற்றை பார்ப்பதற்கு நம்ம தவறுகின்றோம் இல்லையா? பேரண்ட்ஸ் நம்ம பெற்றோர்கள் நம்ம தவறுறோம் ஃபாதர். ஸோ அதான் கணவர் சொன்னது மாதிரி ஃபாதர், இந்த மாதிரி திணிப்புகள் நடக்கும் பொழுது பிள்ளைகள் அந்த பொறுப்புகளை மறந்துடுவாங்க. பற்றாக்குறையான மனநிலையோட வளரும் ஒரு பிள்ளையாக குழந்தை வளரும் போது அது சமுதாயத்தில் சென்று தனக்குரிய பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு தவறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நான் என்ன செய்ய வேண்டும் சமுதாயத்துக்கு என்பதை மறந்துவிட்டு தானே சமுதாயம் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு வாழ்க்கை வளரும்.
அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குடும்பத்திலிருந்து தான் அது உருவாகணும்னு சொல்கிறது. வேண்டும். விதை வந்து குடும்பத்திலிருந்து விதைக்கப்பட்டால் அந்த குழந்தை வந்து நல்ல பிரஜையாக வளரும். ஸோ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் அவங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லும்போது குழு முயற்சிகளை ஈடுபடுறது, சிரமதானங்கள், கிளீனிங் போன்ற விடயங்களில் அவங்க ஈடுபடுவதன் மூலம் அவங்களோட பொறுப்பை சமுதாயத்தில் அவங்களோட என்ன பொறுப்புன்றதை தெரிந்து கொள்ளுவாங்க, செய்து கொள்ளுவாங்க. ஸோ இது வந்து இந்த இந்த மாதிரியான வேலைகளை வெளியே செய்ய போகும் பொழுது குழந்தைகள் வந்து குடும்பத்திலேயே மனதளவில் பட்டிருந்தால் இந்த பொறுப்புகளை சரிவர வெளியே செய்ய முடியாத நிலைமையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய சவால்களும் வரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இது குறித்து நீங்கள் சொன்னது போல சவால்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது இப்போ நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு சமுதாய அமைப்பிலும் அவர்களுக்கு கடமைகள் இருக்கின்றன. சொன்னது போல குடும்பத்திலே மற்றும் பள்ளிக்கூடத்திலே, பாடசாலையிலே மற்றும் அவர்கள் அங்கம் வகிக்கின்ற அலகுகளிலே, சபைகளில், சங்கங்களில், இது போன்ற தன்னுடைய நாடு குறித்து அவருடைய கடமை என்ன. இன்றும் கூட நம்முடைய நாட்டிலே இந்த தேர்தல்கள் வருகின்ற போது அந்த நாட்டின் முன்னேற்றம் குறித்து நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அதாவது வாக்கு பண்ணுகின்ற ஒவ்வொருவரும், வாக்களிக்க போகின்ற ஒவ்வொருவரும், ஓட்டு போட போகின்ற ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். பொறுப்பான நாட்டை உருவாக்குவதற்கு, கட்டியெழுப்புவதற்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு நாங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு. அதுவும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம். இன்னொரு விஷயம் தான் ஃபாதர், குழந்தைகள் இவங்கள ஃபாதர் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். அது எல்லாம் பெரியவர்கள் எல்லாமே மிச்சம் நிறைய இடங்களில் ஃபாதர் அதுதான் பெற்றோர் விடுறது, எந்த அப்ரிஷியேஷனும் இல்லை. குழந்தை எக்ஸாமுக்கு போகுது, பாஸ் பண்ணுது, நல்ல மார்க்ஸ் எடுது, டாப் மார்க்ஸ் எடுது, அது ஏதோ நீ செஞ்சுட்டு போன்ற இதுதான் இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து ஃபாதர் எந்த விதத்துலையும் யாருமே அப்ரிஷியேஷன் பண்ணுறது இல்லை. அப்ரிஷியேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபாதர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைனாலும் மார்க்ஸ் 100 மார்க்ஸா 90 மார்க்ஸா, ரைட், ஓகே, ஃபைன், தட்ஸ் ஆல். பாராட்டி பேசுவது குறைவு இல்லை ஃபாதர், இல்லை. மிச்சம் பேரண்ட்ஸுக்கு ஃபாதர் அது விளங்குது இல்லை ஃபாதர், அது அந்த சைக்காலஜி சிஸ்டம் விளங்குது இல்லை ஃபாதர். அது உளவியல் அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சிறுவர் பருவத்திலே, முன் பிள்ளை பருவத்திலே கூட நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு தேடல் இருக்கின்றது. தான் என்பது குறித்த, சுயம் குறித்த ஒரு தேடல். தான் யார், தன்னுடைய பண்புகள் என்ன, தனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், விசேஷ குணங்கள் என்ன, தன்னுடைய நற்குணங்கள், குணாதிசயங்கள் என்ன, தன்னுடைய பெலன் என்பது என்ன, பலவீனங்கள் என்பது என்ன என்பதை குறித்து அதற்கு ஒரு தேடல் இருக்கின்றது. அதாவது தன்னை குறித்த ஒரு அறிமுகம் தனக்கே ஏற்பட வேண்டும். அந்த அறிமுகம், தன்னை குறித்து தான் கொண்டிருக்கின்ற அறிமுகம் தனக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், சுய விழிப்புணர்வு. நான் இதுதான் என்பது அந்த அத்திவாரத்திலே தான் தன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த அத்திவாரம், இந்த பிள்ளைக்கு இந்த அறிமுகம் தேவைப்படுகின்றது என்பதை நீங்கள் சொன்னது போல உளவியல் ரீதியாக நீங்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கின்ற போது பல பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். பிள்ளைக்கு இந்த நேரத்திலே இந்த அறிமுகம் கொடுக்கப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளை திறமைசாலி, அதாவது அந்த பிள்ளைக்கு இருக்கின்ற திறமைகளையோ அல்லது ஆற்றல்களையோ அல்லது அறிவு திறன்களையோ அல்லது பெலன்களையோ அல்லது பலவீனங்களையோ கூட கண்டறிகின்ற பெற்றோர் அதனை பிள்ளைகளுக்கு அல்லது பிள்ளைகளின் முன்பாக மற்றவர்களோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அப்பொழுது பிள்ளைக்கு தான் யார் என்பது குறித்து நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் கன்செப்ட் என்று சொல்லுகின்றோம். அப்படியாக என்னுடைய அப்பா சொன்னார் நான் இப்படிப்பட்டவன், என்னுடைய அம்மா சொன்னார் எனக்கு இந்த விடயம் முடியும், என்னுடைய அக்கா சொன்னார் எனக்கு இந்த திறமை இருக்கின்றது, என்னுடைய ஆசிரியர் சொன்னார் எனக்கு இந்த பாடத்தை நன்றாக படிக்க முடியும், அல்லது என்னுடைய குருவானவர் சொன்னார் எனக்கு இந்த பொறுமை இந்த குணம் எனக்கு இருக்கின்றது, மற்றவர்களை கொண்டு நடத்துகின்ற பண்பு எனக்கு இருக்கின்றது. இப்படியாக தான் யார் என்பதை குறித்து அவர்கள் அழகாக படிப்படியாக தங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டு வருகின்ற போது தங்களை பற்றிய ஒரு பட்டியலை அவர்கள் போட்டு வைக்கின்றார்கள். தான் யார் என்பதை குறித்து முதன்மையான அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதுதான் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வைக்கின்றது இல்லையா?
அதை நீங்கள் சொல்லுகின்ற பல பெற்றோர்கள் இதில் தவறு விடுவது மாத்திரமல்ல, எதிர்மறையாக பிள்ளைக்கு நீ ஒரு சோம்பேறி, நீ ஒரு மக்கு, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அக்காவை பார் அவள் எவ்வளவு நன்றாக செய்கின்றார், பக்கத்து வீட்டு பிள்ளையை பார் அவளை எவ்வளவு நன்றாக செய்கின்றார், அந்த என்னுடைய நண்பருடைய மகனை பார் அவன் இந்த யூனிவர்சிட்டிக்கு போகின்றான். இப்படியான வகையிலே பிள்ளையை வந்து கொச்சைப்படுத்துகின்ற போது அவளுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றல்களை பண்புகளை இறைவன் கொடுத்து அனுப்பிய அந்த விடயங்களை இவர்கள் கொச்சைப்படுத்தி தங்களுக்கு தேவையான விதத்திலே பிள்ளையை படைக்கின்ற போது இறைவனுடைய படைப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போகின்றது. இவர்கள் மீண்டும் அந்த பிள்ளையை அதாவது உருக்குலைத்து மீண்டும் அவர்கள் they are trying to recreate the child. It has been already created. படைக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கு இவர்கள் மீண்டும் ஒரு படைப்பை கொடுக்க பார்க்கின்றார்கள். அது தவறான ஒரு வழியாக போகின்றது இல்லையா என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாங்கள் வந்து அடுத்த வாரத்திலே உங்கள் முன்பு கலந்தாலோசனை செய்யலாம் என்று நினைக்கின்றோம். அதுவரை வணக்கம். வணக்கம்.